பாலைவனத்துல போய் மாட்டிக்கிட்டேன் சார். சுத்தமா தண்ணி இல்ல. பிளாஸ்க் இவ்வளவு பெரிய பிளாஸ்க் வச்சிருக்கா, எல்லாத்தையும் குடிச்சிட்டான், காலி. இப்ப தண்ணி இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல உயிர் தங்காது. இப்ப உயிரை வெளியில போகிற நிலைமைக்கு வந்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட உயிர் வெளியில போயிட்டே இருக்கு. வெளியில் போகிற நிலைமையில் உயிர் இருக்கிற போது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதான்னு பாக்குற ஒரு குடிசை இருக்கு. கஷ்டப்பட்டு தட்டு மாதிரி நடந்து குடிசைக்கு போறான். அந்த குடிசையில ஒரு பம்ப் இருக்கு, அடிக்கிற பம்ப். ஓடி போய் பம்பை அடிச்சு பாக்குறான். ஒண்ணு தண்ணி வரல, ஒண்ணு வரல, காத்துதான் வருது. ஐயோ இதுலயும் ஒண்ணுமே இல்லையே, இப்ப உயிரை போக வேண்டியதானான்னு பாக்குறப்ப அங்க ஒரு பாட்டில் இருக்கு, சின்ன பாட்டில். அதுல பாதி தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை குடிக்கணும்னு ஓடி போறான். அது கீழே ஒரு நோட் எழுதி வச்சிருக்கு, இந்த தண்ணியை இந்த குழாவுல விட்டு அடிச்சீங்கன்னா நிறைய தண்ணி வரும் அப்படின்னு எழுதிருக்கு. இப்ப நீங்க அங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? போடா, குழாயில தண்ணி வரும்னு அவனுக்கு தெரியும். அப்புறம் அந்த பாட்டில எடுத்தான், மூடியை திறந்தான், அந்த குழாவுல அந்த தண்ணி கொட்டிட்டான். அதை அடிச்சான். ஒரு தடவை ஒன்னும் வரல, 2, 3, 4 ஒண்ணு வரல. 5வது தடவை அடிச்சான், கர்ன்னு சத்தம் வந்தது. ஆர்வமா அடிக்க 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 தண்ணி அப்படியே அருவி மாதிரி கொட்டிச்சு. ஆசை தீர தண்ணி குடிச்சான். ஆசை தீர அவனோட பிளாஸ்க் அது இது எல்லாத்துலயும் தண்ணியை ரொப்பிக்கிட்டான். போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த பாட்டில் எடுத்து திரும்பவும் அதுல தண்ணியை பிடிச்சு வச்சான். அதுல ஒரு பேப்பர் எழுதி இருந்தது இல்ல, நீங்க அதுல தண்ணியை கொட்டினா அதுக்கு கீழே அவன் எழுதினான், இது வேலை செய்கிறது.